இந்த வீடியோவில் சிக்கன் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் சிக்கன் 150 கிராம் நான் கொத்தி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொத்த முடியல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் எலும்பு இல்லாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாஸ்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம இதை ஊற வச்சிடலாம். ஊறினா தான் அந்த சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆம்லேட்டில் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஊறினதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. இதுலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும் இந்த சிக்கன்லேருந்தே. ஸோ அதிலே அது நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணியோடு நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுவாகவே. ஸோ தண்ணியை சேர்க்காமல் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மூடி வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி சிம்மில் வச்சு அடிக்கடி எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. மூடி வச்சு வேக வச்சு பார்த்தோன்னா நல்லா சிக்கன்லாம் குக் ஆகி நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம மிக்சிங் பண்ணலாம். எக்கு நான் ஒரு 5 எக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 2 நான் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் இன்னும் சின்னதாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம குக் பண்ண சிக்கனை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தோசைக்கல்லில் சூடு ஏறினதுக்கப்புறமா நான் ஒரு 2 கரண்டி நான் ஊற்றி ஆம்லேட் நான் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஊற்றுங்க. அப்போ தான் தீயாமல் வரும். எக் மிக்ஸ் பண்ணும்போது நான் மிளகாய்த்தூள் இல்லை பெப்பர் எதுவும் நான் சேர்க்கலை. ஏன்னா எனக்கு நான் சிக்கனில் சேர்த்ததே போதுமான காரமாக இருந்தது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எக் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது டேஸ்டியான சிக்கன் ஆம்லெட் ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.